ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ், அனிதா அரசியலுக்கு வருவேன் ஏன்னா ஒரு அதிரடியான பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 3வது சீசனில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றவங்க தான் வனிதா. இப்போது சீசன் 4 ஆரம்பிச்சாச்சு, வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இந்த சீசன் 4 ஒவ்வொரு நாளுக்கான ரிவ்யூவும் அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ கடந்த கமல்ஹாசன் எபிசோடு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த நிறைய விஷயங்கள் அவர் கேட்கவே இல்லை. ஸோ இது பற்றி வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமல் சார் ஃபஸ்ட்டு ஃபுல் ஷோ பார்க்கணும். ஷோ அவர் பார்க்காம நிறைய விஷயங்கள் அவர் கேட்குறது ஒரு மைனஸாக இருக்குது. பிக் பாஸில் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன். சீசன் 3 எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு ஃபுல் ஷோ எதுவுமே காட்ட மாட்டாங்க. அதாவது அந்த வீக்கில் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சீன்ஸில் ஒரு 5 hours இல்லை 3 hours ஃபுட்டேஜ் தான் அவருக்கு கொடுப்பாங்க. அந்த சீன்ஸில் மட்டும் அவர் பார்த்துட்டு அது சம்மந்தமான கேள்விகள் மட்டும்தான் கேட்பார். ஆனால் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு வீக்கில் அவர் ஒன்றுமே பார்க்கல அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு நடுவராக இருக்கிறவங்க கொஞ்சம் நியாயமாக பேசணும். கண்டிப்பாக யார் மேலே தப்பு இருந்தாலும் அதை எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் அந்த லாஸ்ட் வீக்கில் பிக் பாஸில் கேப்டன் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் சுரேஷ் சக்கரவர்த்தியை எல்லாருமே ஓட் போட்டாங்க. அந்த டைமில் கமல்ஹாசன் நீங்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைமுக்கு பல டைம் யோசித்து போடுங்க, இல்லைனா பின்னாடி நிறைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். இது எனக்கு நியாயமாகவே படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது கொஸ்டின் அப்படின்னா, கமல் சார் இந்த பிக் பாஸ் ஷோவில் அரசியல் பற்றி பேசிகிட்டே இருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் கேட்கப்பட்டுச்சு. மக்களுடைய பொது பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு கவர்மெண்ட் இருக்குது, அதை அங்கே தான் பேசணும். அவருக்கு இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த வீட்டில் 16 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 16 பேரோடைய பிரச்சனையை கேட்டு அதை தீர்த்து வைக்க முடியாதவங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பாங்க? தமிழ்நாட்டு பிரச்சனை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட பத்தாது. ஆனால் கமல்ஹாசன் சார் எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நிறைய படங்கள் இருக்குது, பிக் பாஸ் ஷோ இருக்குது, அரசியல் இருக்குது, மல்டி டாஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிற பேரில் அவர் நிறைய விஷயங்களை தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க காரசாரமான பதில் சொல்லியிருக்காங்க. சினிமாக்காரங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாகவே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும். ஆனால் அதை யாருமே மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, மக்கள் ஒன்றும் முட்டாளே கிடையாது. நாம் அரசியலுக்கு வர முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்காக நம்ம டைம் ஒதுக்க முடியுமா, அதை நம்ம கரெக்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தடவைக்கு பல தடவை கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். எம்ஜிஆர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் மாதிரி தான் இருக்கிறாரு. இன்னும் கிராமத்தில் நிறைய வீடுகளில் எம்ஜிஆர் ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எம்ஜிஆர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது சினிமா சம்மந்தமான எல்லா ஃபீல்டையுமே அவர் தூக்கி எறிஞ்சிட்டாரு. மக்களுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்டு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் மக்களுக்கு இப்போ கடவுள் மாதிரி தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசி என்னால் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மக்களை தவிக்க விடக்கூடாது. அது யாராக இருந்தாலுமே சரி, எனக்கு இன்னைக்குள்ள நிலைமையில் நான் நிறைய யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பாக நான் என்னோடய லைஃப்பில் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவேன். ஆனால் அது எப்போன்னு தெரியாது. நாம் தமிழ்நாட்டில் ஒரு தமிழராக பிறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு பாப்புலாரிட்டி அப்படிங்கிற ஒன்று எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாப்புலாரிட்டி இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களே தவிர பாப்புலாரிட்டி நெகட்டிவிட்டியில் தான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அரசியலுக்கு வனிதா வந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.